ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த பழைய பாழடைஞ்ச வீடுகளுக்குள்ள உண்மையில் என்னதான் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு 4 நண்பர்களை பத்தின ஒரு கதையை சொல்ல போறேன். அவங்க பெரியம்மா, ஜாக், லில்லி, ரயான். அவங்க இந்த கேள்விக்கான பதிலை கஷ்டமான வழியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு புயல் வீசின இரவு. காத்து ஊளையிட்டுச்சு, மின்னல் வானத்தை பிளந்துச்சு. அந்த வீடு தனியா நின்னுச்சு, ஜன்னல் எல்லாம் உடைஞ்சு, கதவு தொங்கிட்டு உங்களை முழுசா விளங்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேரு அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஆனா இந்த பேரும் அப்படி இல்லை. ஆர்வம், அப்புறம் ஒருவேளை கொஞ்சம் கூட அவங்களை உந்தி தள்ளுச்சு. அவங்க டார் லைட், கேமரா, அப்புறம் நீங்க வருத்தப்பட்டோர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வர்ற அந்த சாக்கஸ் உணர்ச்சியோட போனாங்க. அவங்க உள்ளே காலெடுத்து வச்சதும் தரைகள் அவங்க கால பாடத்துக்கு முனகிச்சு, எதிரொலி காலியான சுவர்கள பட்டுச்சு. அப்புறம் கெல்லி, லில்லியோட டார் லைட் அழிஞ்சு போச்சு. ஒரே இருட்டு. அவ பயந்துட்டா, ஆனா எப்படியோ அதை மறுபடியும் ஆன் பண்ணிட்டா. அப்பதான் அவங்க அதை பார்த்தாங்க. ஹால்வேயோட முடிவுல ஒரு மங்கலான துடிக்க வெளிச்சம். அவங்க விழிபாய்ஸ். அது அவங்களை இழுக்க அவங்க மெதுவா நகர்ந்தாங்க. ஒவ்வொரு அடியும் போன அடிய விடச்சலன்னு இருந்துச்சு. காத்து கனமா இருந்துச்சு. திடீர்னு ஒரு சிலன காத்து ஹால் வழியா வீசிச்சு. லில்லியோட முடி செலிச்சிச்சு. அந்த வெளிச்சம் மறைஞ்சு போச்சு. இப்ப அவங்க ஒரே இருட்டுல இருந்தாங்க. அவங்க காதுகள்ல அவங்க இதய துடிப்பு சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் சத்தங்கள் ஆரம்பிச்சிச்சு. முதல்ல அது ஒரு கிசுப்பு தான். அப்புறம் சத்தம் அதிகமாச்சு. யாரோ இல்லேதோ சுவர் வழியா முயற்சி பண்ண மாதிரி நிழல்கள் செஞ்சு. அப்புறம் மாடியில ஒரு கதவு பரான்னு சாத்தப்படுச்சு. ரொம்ப வேகமா. ஏமா எப்பவுமே தைரியசாலி கிரி சத்தம் போடுற படிக்கட்டு வழியா முன்னாடி போனா. காத்து இன்னும் சில்லுன்னு ஆச்சு. ஒரு ரூம் திறந்து இருந்துச்சு. அது தூசு படிஞ்சு இருந்துச்சு. ஒரு பெரிய உடைஞ்ச கண்ணாடி. அவங்க அதுல பார்த்தாங்க. அவங்களுடைய உருவங்க தெரிஞ்சு மனுஷங்க மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்னா மாறிச்சு. திடீர்னு கண்ணாடிக்குள்ள ஒரு நிழல தோணுச்சு. உயரமா, முகம் இல்லாம் மெட்டுற மாதிரி. அவங்க திரும்பி பார்த்தாங்க. ஆனா ரூம் காலியா இருந்துச்சு. கதவு அவங்க படார்னு சாத்தப்பட்டுச்சு. கண்ணாடி உடைஞ்சிச்சு. அப்புறம் ஒவ்வொரு உடைந்த துண்டுலையும் அந்த நிழல காலியான கண்களோட அவங்களை பார்த்து சிரிச்சிச்சு. அது என்ன நடந்துச்சு சொல்றேன். யாருமே பேசல. ஆனா அந்த வீடு அது இன்னும் காத்திட்டு இருக்கு.